மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடன் ஒரு ஐல மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் தேங்காய், சின்ன உள்ளி, வெள்ளைக்கூடு, ஜீரகம், நல்ல மிளகு இவ்வளோ போட்டு மை போல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை அப்படியே கொட்டிடுங்க. நான் வந்து மசாலாலாம் போட்டு தான் அரைப்பேன். இன்றைக்கி வந்து தேங்காய் கொஞ்சம் நிறைய ஆகிட்டு, அப்புறமா மசாலாலாம் மூஞ்சிக்கு மேலே தெரிச்சிரும். அதுக்கப்புறமா மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. அப்புறமா வத்தல் பொடி ஒரு 2 ஸ்பூன் வத்தல் பொடி. இங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய், பச்சை மிளகா, தக்காளி அதை அப்படி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு கொஞ்சம் நிறைய வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி நல்லா போட்டு கரைக்கணும். புளி கரைக்க கொஞ்சம் நேரம் ஆகிட்டு, 1 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ முடிக்கணும், கறியை கூட்டணும், ஒரே படப்படப்பாக இருக்குது மக்களே. இனி பார்த்தீங்கன்னா கையை வச்சு நல்லா குழப்பணும். பார்த்தீங்களா, குழப்பும் போதே அப்படியே நாக்குலேருந்து எச்சி ஊறுது. உடனே அவன் நாக்குலேருந்து சொட்டு அதில் விழுந்துரும் அப்படி இப்படின்னு கமெண்ட்டை போடுவாங்க. அப்படிலாம் விழாது. அப்படி விழுன்னு நினைக்கவங்க வீட்டில் சாப்பிடாண்டாம், அப்படி தானே. இங்கே பாருங்கள், இனி வந்து நல்லா போட்டு கொதிக்க வச்சு ஃபைனலாக தேங்காயும் கருவேப்பிலையும் போட்டு இறக்குனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் இப்போவே இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணிக்கிடுவோம்.